யாழினிக்கு ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் மர்ம பயம். ஆனாலும் அவளோட நீலப்புள்ளி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற துடிப்பு அதிகமா இருந்தது. கண்டிப்பா போயே ஆகணும்னு கிளம்பிட்டா. கூகுள் மேப்ஸ்ல இரட்டை கிணற்றடின்னு தேட ஒரு பாழடைஞ்ச பழைய ஆலைக்கு பக்கத்துல காட்டுச்சு. ஸ்கூட்டரை எடுத்துட்டு நடு ராத்திரி 1:30 மணிக்கு அந்த இருண்ட இடத்துக்கு போனா. மனசுல ஒரே கேள்வி, யாழ் யாரு? கௌதமுக்கு என்ன ஆச்சு? அது ஒரு இடிஞ்சு போன ஆலை. 2 பெரிய சிமெண்ட் தொட்டி தான். இரட்டை கிணற்றடி. அங்க யாருமே இல்ல. ஆம்புலன்ஸ் சத்தமும் இல்லை. எல்லாமே அமைதி. ஏமாற்றத்தோட திரும்பும்போது கால் ஒரு பாறையில இடிச்சது. பாறையில ஒரு சின்ன காகித துண்டு ஒட்டப்பட்டிருந்தது. அதுல கௌதமோட கையெழுத்து. யாழினி, நீங்க வருவன்னு தெரியும். உன் நீலப்புள்ளி உண்மை. அது ஒரு முக்கியமான குறி. என்னோட நிஜ பேரும் யாழ் தான். நானும் உன்னை தேடினேன். கௌதம்ங்கிறது என் போலி பெயர். என்னோட அம்மா உன்னை காப்பாத்த தான் என் பேரை குழப்பி சொன்னாங்க. இப்போ உடனே கிளம்பு. ஒருத்தன் உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுத்திருக்கேன். அந்த புத்தகத்தோட 144ஆம் பக்கத்தை பார். நீ பத்திரமா இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். யாழினிக்கு கால்கள் நடுங்க ஆரம்பிச்சது. அவளோட நீலப்புள்ளி இப்போது உயிருக்கே ஆபத்தா மாறி இருக்கு. உடனே ஸ்கூட்டரை எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்தா. அவ 144ஆம் பக்கத்தை திறந்து பார்க்கணும். யாழினி அந்த 144ஆம் பக்கத்தில் என்ன கண்டுபிடிப்பாள்? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.